வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ரன்னிங் ப்ளவுஸு. நம்ம இதில் ப்ளவுஸ் தைக்க போகிறது கிடையாது. நம்ம சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். நான் 80 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அதாவது உடம்புக்கு மட்டும் முன்னாடி பின்னாடி மட்டும் 80 பாயிண்ட் எடுத்திருக்கேன். கைக்கு நம்ம இதிலேருந்து தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். பேக் சைடு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றலை 10 இன்ச்சு. இப்போ கேன்வாஸ் ப்ளவுஸோட உயரத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அங்கே குண்டூசி குத்திக்கோங்க. உயரம் 13 இன்ச் இருக்குது. அதாவது ப்ளவுஸ் உயரத்தோடு கொஞ்சம் கம்மி. அகலம் 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச் இருக்குது. நெக்கோட அகலம் 4 இன்ச் வைக்கிறேன். உயரம் 3.5 இன்ச் வைக்கிறேன். மூன்றரை இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழ் உயரம் 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. 6.5 இன்ச்சு. கீழே நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வைக்கிறேன் அகலம். அதாவது 4 இன்ச்சு கம்மியாக தான் வச்சுருக்கேன் அகலம். இப்போ மேலே ரவுண்டு விரிஞ்சுக்கலாம். 3.25 இன்ச்சு கீழே அகலம் வச்சுருக்கேன். இப்போ நான் வரைகிற மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இது ரவுண்டாக தான் வரணும். இப்போ இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நடுவில் மட்டும் இந்த கேன்வாஸை தனியாக கட் பண்ணாதீங்க. இப்போ சுற்றிலும் நம்ம 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சில பேர் கேன்வாஸ் வச்சு பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுங்க சிஸ்டர். நீங்கள் பொறுமையாக தான் சொல்லித்தரேன் நான். ஏன்னா இது கேன்வாஸ் இல்லாமல் அந்த டிசைன் பண்ணாலே நல்லா இருக்காது. அதனால் கேன்வாஸ் வச்சு பண்ணி பாருங்கள். சுற்றிலும் 1 இன்ச் வச்சு மார்க் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அழுத்தி கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடுங்க. கீழே ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ இது கீழே கட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டாக சுற்றிலும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். இந்த குண்டூசி அப்படியே மாற்றி இந்த பக்கம் அங்கனாங்கன்னா குத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். நான் ஈஸியாக கட் பண்ணிடுவேன் கையில் பிடிச்சி. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அங்கங்கே குத்தி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு. நான் அதாவது சாரியிலேருந்து ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை கைக்கு எடுத்துகிட்டு மீதி உள்ளதில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த ஓரத்தில் எட்ஜிலே தைச்சிட்டு வாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ சுற்றிலும் எட்ஜிலே தைச்சிட்டு வாங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு மடக்கி ஒரு தையல் போட்டு வாங்க. ஒரு தையல் போட்டுருங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அந்த இடத்துல கார்னர்கிட்ட மட்டும் இப்படி 2ஆக கட் பண்ணி விட்டு இந்த பக்கமும் நம்ம பிரித்து அப்படியே தைச்சிக்கலாம். இது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மடக்க முடியாது, நமக்கு அந்த ஷேப் கிடைக்கணும். அதனால் நேராக கட் பண்ணி விட்டு இப்படி மடக்கி தைச்சிக்கோங்க. தைச்சி நம்ம பைப்பிங் பண்ணுறனால அது நமக்கு அந்த இடத்துல கட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அடுத்து பைப்பிங் பண்ண போகிறோம்.
இப்போ சுற்றிலும் நம்ம ஓடு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து சில்வர் கலர் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அந்த தையல் எட்ஜில் போட்டோம் இல்லையா கேன்வாஸில், அதிலே வச்சு மறுபடியும் நம்ம தையல் போட்டு வரலாம். இப்போ நிப்பாட்டிட்டு சுற்றிலும் திருப்பி எடுத்துருங்க. அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி இந்த இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கிறதுலையும் அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது உருட்ட தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து தைச்சி விட்ருங்க. கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த ஓடு தையல் பிரித்து விட்டுடலாம். இப்போ பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே திருப்பி தைச்சிடலாம். அந்த ஒரு இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் நம்ம ஈஸியாக எப்பயும் போல் நார்மலாக பைப்பிங் கொடுத்துடலாம். அது இந்த டிஷ்யூ காட்டன்றதுனால கொஞ்சம் நமக்கு அது திருப்புறத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன். மற்றபடி வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இந்த பக்கமும் பைப்பிங் கொடுத்துடலாம். என் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக அதை ஒட்டை பிடிச்சி கட் பண்ண வேணாம், லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுவாங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இது ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டேன் நான். அதாவது வந்து லைனிங்கும் நான் கட் பண்ணலை, மேலேயும் நான் கட் பண்ணலை. இது உள்பக்கமாக சென்டராக கரெக்டாக மடித்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் சென்டர் மடித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். கீழேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இங்கே நல்லா குண்டூசி குத்தி விட்டுறலாம். குண்டூசி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி கூட 4-5 வச்சு குத்தி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம இந்த கேன்வாஸ் எட்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக திருப்பி நம்ம முடிச்சிட்டோம் தையல் போட்டு. இப்போ இந்த ஊசிலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு சரியாக தையல் விழுந்திருக்கு. இது கட் பண்ணிக்கலாம். இது ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு இடம் தவறாமல் எல்லா பக்கமும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து திருப்பி வந்து தையல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி விட்டுருங்க.
லைட்டாக அப்படியே ஊசி வச்சு மெதுவாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். நல்லா எட்ஜிலே போடுங்க. சுற்றிலும் நம்ம தையல் போட்டோம். அழகாக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு அந்த ஒயிட்டில் ப்ளூ வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து போட்டாச்சு. நம்ம வந்து எப்பயும் போல் முன்னாடியும் 2 கிளாத்து கொடுத்து அப்படியே தையல் போட்டுடலாம். முன்னாடி வந்து கேன்வாஸ் கொடுக்காம நான் அப்படியே 2 டபுள் கிளாத் வச்சு தையல் போடுறேங்க. இப்போ 1 இன்ச் அகல வச்சு நம்ம முன்பக்கம் கட் பண்ணிடலாம். இந்த ஓரத்தில் மட்டும் மடிச்சு விட்டு கொடுங்க. டபுளாக கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம எந்த டிசைன் கொடுத்தாலும், எந்த ப்ளவுஸுக்கு டிசைன் கொடுத்தாலும் முன்பக்கமும் சேர்த்து பண்ணிடுறோம். அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து முன்னாடி சேர்த்து நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணலாம். சிங்கிளாகவே உருட்டி விட்ருங்க. டபுளாக வேணாம். அப்படியே மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சு. அந்த ஓரத்துலேயும் நான் ப்ளூ கலரில் பைப்பிங் பண்ணுறேன். அது என்ன காரணம் நீங்கள் சுற்றிலும் ப்ளூ கலரில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ண முடியாது. நம்ம பைப்பிங் வச்சா தான் அழகாக இருக்கும். இப்போ முன்னாடியும் சேர்த்து நான் ப்ளூ கலர்லேயே கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஒயிட் கலரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம உருட்டி பண்ணுறதுக்கு. அதனால் நான் ப்ளூ கலர்லேயே கொடுக்குறேன். இப்போ இது வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். நான் எல்லாமே சுற்றளவு எல்லாமே முடிச்சிட்டேன். வந்து நம்ம வந்து நெக்கு மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறோம். ஃபினிஷ் கடைசியாக தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டி கொடுங்க. அழகாக கொடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா உருட்டி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் உருட்டி நம்ம மடக்கி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அப்போதைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்மளால் ட்ரை பண்ண அதாவது கஷ்டப்படாமல் எதுவுமே வந்து பலனை அனுபவிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயமே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ண கற்றுக்குங்க. எதுவுமே நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. சிலர் வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஒன்று எடுத்து கையில் வச்சு பண்ணி ஆனதாக ஆகட்டும். சரியாக வந்தால் ஓகே, இல்லைன்னா பார்த்துக்கலாம். அடுத்த ப்ளவுஸில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எத்தனை நாளைக்கு தான் நம்ம பயந்து பண்ணாமல் இருப்பீங்க? கண்டிப்பாக தைரியமாக பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பண்ணலாங்க. இது மாதிரி நம்ம பூ டிசைன் பண்ணிக்கலாம்.
இருக்கிறதுலே ஈஸியான டிசைன்னா இதுதான் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அவசரமான ப்ளவுஸுங்க. அது வந்து காலேஜ் பொண்ணுக்கு வந்து ஃபேர்வெல் அப்படின்னு, அதாவது வந்து 2வது வருஷம் 3வது வருஷத்தில் லாஸ்ட்டு நாளில் நம்ம ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சது. நாள் கொடுத்து ஒரே நாளில் இந்த ப்ளவுஸ் வேணும்ட்டாங்க. என்னால் வேறு டிசைன் எதுவும் பண்ண முடியல. இதுக்குமே நான் நைட்டு 1 மணி ஆயிடுச்சு இதை ஃபினிஷ் பண்ணி பாசி வச்சு முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு. இது ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துடலாம். இந்த கழுத்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வாங்க. சப்போஸ் உங்களால் நிறைய கொடுக்க முடியல அப்படின்னா தள்ளி தள்ளி கூட கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இல்லை 3 பீஸ் கூட கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம். உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கஸ்டமரும் நமக்கு காசு எப்படி தருவாங்கன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும், யார் யார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாதீங்க. ஆனால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் 700 வாங்கினேங்க. இந்த போட் நெக்குக்கு லைனிங் நான் தான் போட்டேன். 700 வாங்கினேன். கொஞ்சம் வேலை கஷ்டம்தான். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இது நமக்கு நாட்டும் வச்சுருக்கோம், நாட்டுக்கும் கொஞ்சம் வேலை, பாசி ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது கேன்வாஸ் அடித்து திருப்பி கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால் வெறும் 700 எல்லாம் சேர்த்து தான் வாங்கினேன், சொந்தக்காரங்க அவங்க. இப்போ ஒரே அளவாக கொடுத்து தைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து பைப்பிங் இல்லாமல் கேன்வாஸ் ஒட்டை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சும்மா லேஸ் கூட வைக்கலாம். கஷ்டமாக இருக்குன்னா ஒயிட் கலர் லேஸ் கூட கொடுத்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக அந்த டயத்துக்கு தோணுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே வந்துடாது. முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எது ஈஸியான டிசைனாக இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா பெருசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியான டிசைனும் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இப்போ நான் ஒரு 2 பீஸ் வச்சா முடிஞ்சுங்க. நான் மேலே ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கீழே வச்சேன். என்ன காரணம்னா நமக்கு சரியாக வரணுன்றதுக்காக தனித்தனியாக பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ முடிஞ்சு நல்லா டைட்டாக தைச்சி விட்டுலாம். நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிங்க. நான் உள்ள கழுத்து ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ முன்னாடி கழுத்துக்கும் நம்ம ஒரு 5-6 பீஸ் கொடுத்துடலாம். இதுக்கு நாட்டு டிசைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், அடுத்து ஒயிட்டு, அடுத்து ப்ளூ, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ மேலே ஒன்று கொடுத்துடலாம். இந்த டயத்தில் பயங்கரமாக தூக்கம் வந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது முடிச்சு வச்சு தான் படுக்கணும். காலையில் வந்துடுவாங்க, நம்ம அசந்து தூங்கிடுவோம், பண்ண முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண் முழிச்சு அப்படியே தூக்கத்துலேயே பாசி எல்லாம் வச்சுட்டு தான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் படுத்தேன். அதே மாதிரி காலையில் 7-8 மணிக்கெலாம் அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா காலையில் நம்ம சமைக்கும் போது எந்த வேலையும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி கொடுத்துடலாம்.
சும்மா நம்ம அப்படியே சிங்கிளாக தாங்க கோர்த்து விட்றேன். ஏன்னா வந்து காலேஜ் பொண்ணுங்க அடிக்கடி இதை யூஸ் பண்ணாதுங்க. எப்போயாச்சும் இருக்கா ஃபங்க்ஷனாக தான் போடுவாங்க. அதனால் வந்து சும்மா தான் கோர்த்து விட்றேன். நான் பாசி பெருசாக ஒயிட் பாசி கொடுக்குறேன். செமையாக இருக்குது. இப்போ நாட்டும் வச்சு நான் கையிலே அப்படியே தைச்சி விட்றேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு தைக்கிறதுக்கு எசவாக இல்லை. அதனால் வந்து நம்ம கையிலே தைச்சி விட்றலாம். நல்லா நான் டைட்டாக தைச்சி விட்டு நான் வந்து அப்படியே கட்டி அப்படியே தைச்சி விட்டேன். ஏன்னா வந்து நாட்டு இதை கலண்டு அவுந்துச்சின்னா நெக்கும் நமக்கு அப்படியே ஓப்பன் ஆகிரும். அதனால் வந்து நாட்டை வந்து நல்லா நம்ம எப்பயும் போல் கட்டிட்டு அதையும் சேர்த்து நான் தைச்சி விட்டேன். நான் ஆகுறது அளவுக்கு அப்படி இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே நல்லா நூல் வச்சு ஒயிட் நூல் வச்சு நல்லா தைச்சி விட்டுட்டேன். உள்ளேயுமே வந்து சேர்த்து பிடிச்சி தைச்சிட்டேன். ஏன்னா நம்ம எப்பயும் சாரீ கட்டிக்கிட்டே இருந்தால் அது தெரியும். அது அதாவது நாட்டு லூஸாக வருது அந்த மாதிரி தெரியும். ஆனால் பிள்ளைங்க எப்பயாவது கட்டுறதுனால அவ்வளோவா தெரியாது இல்லையா. அதனால் நான் சேர்த்து எல்லாமே தைச்சி விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து வீடியோவில் வந்து டல்லாகிடுச்சு கலரு. ஆனால் டார்க்காக தான் இருந்தது. டல்லாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஒருவேளை நைட்டில் எடுத்தனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.